வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 ஆங்கில புத்தாண்டினுடைய ராசி பலன்களை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். கும்பராசிக்காரர் அன்பர்கள், அவிட்டம், சதயம், பூரட்டாதி என்ற 3 நட்சத்திரத்திற்குடையவர்கள். இது வாக்கிய பஞ்சாங்கம். ராசி அதிபதி ராசியிலே இருந்து குருவால் பார்க்கப்படுகின்ற பொழுது எந்த ஒரு தப்பும் கிடையாது, நல்லதே நடக்கும். 14/9/1/2026 3க்கும் 10க்கும் உடையவர் செவ்வாய் பகவான் மகரத்தில் 12ஆம் இடத்தில் தன்னுடைய சொந்த வீட்டிலே உச்சம் பெறுவதால் முயற்சி திருவினையாக்கும். தொழில் நல்லா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில் அருமையான அமோகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். தயன சயன போகம் என்று சொல்லுவீங்க. நல்ல தூக்கம் வரும் சார், கவலை இல்லாத இருப்பீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான். தொழில் நன்றாக இருக்கும். 3/3/2026 சுக்கிர பகவான் 4க்கும் 9க்கும் உடையவர் 2ல் போய் உச்சம் பெறார் சார். அப்போ 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற போது குடும்பஸ்தானம், குடும்பம் நல்லா இருக்கும். சுக்கிரனாச்சே கலத்திரக்காரன், கலைத்திறன் நல்லா இருக்கும். கலையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் சூப்பராக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. கம்ப்யூட்டர் கலையாக இருந்தாலும் சரி தான், நடின கலையாக இருந்தாலும், ஆயக்கலைகள் 64க்கும் சரி தான், நல்லாவே இருக்கும். 4க்கும் 9க்கும் உடையவர் 2ஆம் இடத்தில் பாக்கியாதிபதியும் 4க்கும் வீடு, வாகனம், பொருள், திருமணம் போன்ற அத்தனையுமே நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதன் பிறகு 6/3/2026 ஜென்ம சனியாக இருந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் மீனத்தில் பெயர்ச்சி ஆவதால் அங்கு பாதச்சனியாக மாறுகிறார் கும்பராசிக்காரர்கள். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பாதச்சனி. 1/6/2026 குரு பகவான் அவர் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் சென்று உச்சம் பெறுவதால் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். 6ஆம் இடம் இல்லையா, குரு சென்று 2க்குடையவன் 6லே சென்று அமரும் பொழுது கொஞ்சம் கடன் போன்றதெல்லாம் வரும். கடன் வாங்காதீங்க, வாங்கினா அடைக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். தங்கத்தெல்லாம் கொண்டு போய் வைக்க வேண்டியதை வந்துடும். என்ன பொன்னவன் 6ல் அமர்ந்தார், தங்கமெல்லாம் வச்சுருவீங்க, தன்னை வைக்காதீங்க, ஏறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு வந்து வாங்க முடியாது. அதால் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துருங்க. என்ன கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் நம்ம கடங்காரனுக்காக வித்துட்டோம்னு சொன்னால் இன்றைக்கி கம்மி, நாளைக்கு அதிகமாக போயிடும். அதால் அதை செஞ்சிடாதீங்க. கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள் என்பது தான். கும்பராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய தேவனா முதல்ல எடுத்த உடனே நீங்கள் கோபுரத்தை பாருங்கய்யா. கோவிலுடைய கோபுரத்தை, கோபுர கலசத்தை கும்பிடுங்க. முதல்ல அதை எடுத்து செஞ்சுருங்க. அதன் பிறகு சனீஸ்வர பகவான் உன்னுடைய அதிதேவதையை கும்பிடுங்க, குரு பகவானை கும்பிடுங்க. குலதெய்வ வழிபாடை நிறுத்தாதீர்கள். குலதெய்வம் தான் முக்கியம். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதும் அதற்கு எதிர்மறையாகவும் சுமாராக இருக்கும். ஆகையினால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜென்ம சனியிலிருந்து பாதச்சனிக்கு போயிட்டீங்க. குரு குடும்பத்தை பார்க்க போகுது. குடும்ப நலன் இருக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு எல்லாமே நல்லதாக நடக்கும். குலதெய்வ வழிபாடு முக்கியம் என்பதால் நல்லது நடக்கட்டும். வணக்கம்.